மாயக் கண்ணாடி. கானகத்தின் மையத்தில் அடர்ந்த மரங்களுக்கும் ரகசியமான செடிகளுக்கும் நடுவே ஒரு பழங்கால ஆலமரம் நின்றிருந்தது. அந்த மரத்தின் வேர்கள் பூமியில் ஆழமாக படர்ந்திருந்தன. கிளைகள் வானத்தை தொட்டன. அந்த மரத்தின் அடியில் இலைகள் உதிர்ந்து மறைத்த ஒரு சிறிய குகை இருந்தது. அந்த குகைக்குள் சூரிய ஒளிபடாத ஓரிடத்தில் ஒரு மாயக் கண்ணாடி இருந்தது. இந்த கண்ணாடி சாதாரணமானது அல்ல. அது கானகத்தின் எல்லா ஜீவராசிகளின் எண்ணங்களையும் கனவுகளையும் பிரதிபலிக்கும் சக்தி கொண்டது. யார் அந்த கண்ணாடியை பார்த்தாலும் அவர்களின் ஆழ்மனதில் உள்ள ரகசிய ஆசைகளும் பயங்களும் ஒரு நிழல் உருவில் தோன்றும். ஒருநாள் மைனா என்ற இளமான் இந்த குகையை கண்டுபிடித்தது. அது விளையாடிக் கொண்டிருந்தபோது இந்த குகைக்குள் தவறி விழுந்தது. பயத்தில் நடுங்கிய மைனா இருட்டில் தட்டுத்தடுமாறி அந்த கண்ணாடியை தொட்டது. உடனே கண்ணாடியில் ஒரு பிரகாசமான ஒளி வீசியது. கண்ணாடியில் மைனாவின் ஆழமான ஆசை தோன்றியது. அது கானகத்தின் மிக வேகமான ஓட்டப்பந்தய வீரனாக மாற வேண்டும். ஆனால் அதே சமயம் அதன் பயமும் தோன்றியது. ஒருநாள் காட்டில் உள்ள வேட்டைக்காரனிடம் பிடிபட்டு விடுவோமோ என்ற பயம். மைனா கண்ணாடியில் தோன்றிய காட்சிகளை பார்த்து திகைத்தது. அதுவரை தனது கனவுகளையும் பயங்களையும் இவ்வளவு தெளிவாக பார்த்ததில்லை. அந்த கண்ணாடி அதன் மனதை ஒரு புதிய வழியில் திறந்தது. இந்த செய்தி மெதுவாக கானகம் முழுவதும் பரவியது. புலிராஜா அதன் பலத்தையும் அதிகாரத்தையும் கண்ணாடியில் காண விரும்பியது. நரி அதன் தந்திரமான யோசனைகளை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டது. ஒவ்வொரு விலங்கும் அதன் ஆசைகளையும் பயங்களையும் கண்ணாடியில் கண்டது. சில விலங்குகள் தங்கள் பலவீனங்களை பார்த்து வெட்கப்பட்டன. ஆனால் பல விலங்குகள் தங்கள் ஆசைகளை பின்தொடர தூண்டப்பட்டன. மாயக் கண்ணாடி கானகத்தின் விலங்குகளுக்கு தங்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அளித்தது. அது அவர்களின் ஒற்றுமையையும் வேறுபாடுகளையும் எடுத்துக்காட்டியது. கானகம் முழுவதும் விலங்குகள் தங்கள் கனவுகளை பின்தொடரத் தொடங்கின. தங்கள் பயங்களை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டன. மைனா கண்ணாடியில் தனது வேகத்தை கண்ட பிறகு தினமும் பயிற்சி செய்ய தொடங்கியது. அது தனது பயத்தை போக்க மற்ற மான்களுடன் சேர்ந்து ஓடக் கற்றுக்கொண்டது. ஒருநாள் கானகத்தில் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் நடந்தது. மைனா தனது முழு பலத்துடன் ஓடி முதல் இடத்தை பிடித்தது. மாயக் கண்ணாடி கானகத்தின் விலங்குகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. உண்மையான வலிமை என்பது வெளிப்புறத்தில் இல்லை, அது நம் உள்மனதில் உள்ளது. நம் ஆசைகளையும் பயங்களையும் புரிந்துகொள்வதன் மூலம் மட்டுமே நாம் உண்மையான திறனை அடைய முடியும். கானகம் மாயக் கண்ணாடியின் மூலம் ஒரு புதிய பொற்காலத்தை அடைந்தது. அங்கு ஒவ்வொரு விலங்கும் அதன் தனித்துவமான திறமைகளை வளர்த்துக் கொண்டது. பயமின்றி வாழ்ந்தது.